Good evening, students. இன்னைக்கு 9th மேத்ஸ்ல நம்ம 5th லெசன் ஆயத்தொலை வடிவியல் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்படிங்கிற பாடம் வந்து இன்னைக்கு புதுசா பார்க்க போறோம். நியூ லெசன் நமக்கு இந்த 9th ஸ்டாண்டர்ட்க்கு. ஸோ நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்படிங்கிற பாடத்தை நியூ லெசன் ஓகேங்களா. 9th ஸ்டாண்டர்ட் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல இந்த லெசன் கண்டினியூட்டி இருக்கு. கோஆர்டினேட் ஜியாமெட்ரி வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கும் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த பேசிக் வந்து என்ன, கோஆர்டினேட் ஜியாமெட்ரினா என்ன, கோஆர்டினேட் ஜியாமெட்ரியோட பேசிக்ஸ் என்ன, எதுக்காக இந்த லெசன் நம்ம இப்போ பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் அல்ஜீப்ரா பார்த்துருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம அல்ஜீப்ரா பார்த்துருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் என்ன, நம்ம நார்மலா நம்பர்ஸ் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணுவோம். அதே வந்து பாலினாமியல்ஸா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் வந்து பண்ணக்கூடியதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அல்ஜீப்ரா வந்து நம்ம பார்க்கறோம். 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். அதனுடைய கண்டினியூட்டி 9th வந்திருக்கும். அண்ட் 10th நம்ம பார்ப்போம். சேம் லைக் தட் இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற பாடமானது எதுக்காக நம்ம வந்து இந்த லெசன் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய கூகுள் மேப் எல்லாருக்குமே தெரியும். கூகுள் மேப் பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு நம்ம அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட நம்ம அந்த மேப்பை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த அட்ரஸ் எந்த லொகேஷன் காட்டுது, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல காட்டுது, நம்ம நடந்து போனா எவ்வளவு டைம்ல அங்க ரீச் ஆக முடியும், பை வாக், பை பஸ், பை ட்ரெயின், பை கார், பை சைக்கிள், பை பைக், இந்த மாதிரி எந்த மோடு டிராவல் யூஸ் பண்ணினாலும் எந்த டைம்ல நம்ம அங்க ரீச் ஆக முடியும், டிஸ்டன்ஸ் என்ன, இந்த விஷயம் எல்லாம் நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து மேப்பை வச்சு எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ இந்த ஐடென்டிபிகேஷன் தான் எப்படி பண்ண முடியும், இதெல்லாம் எதை வச்சு வந்து இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பர் வச்சு இந்த ஸ்ட்ரீட்டுக்கும் அந்த ஸ்ட்ரீட்டுக்கும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா கால்குலேட் பண்ண முடியுமா? நோடு. இதுக்காக தான் இந்த ஆயத்தொகை வடிவியல் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்படிங்கிற இந்த பாடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், n நம்பர் ஆஃப் விஷயங்கள் வந்து நிறைய இடங்கள்ல இந்த பாடத்தை, இந்த லெசனை வந்து யூஸ் பண்றாங்க. இந்த தீர்க்க ரேகை, லட்ச ரேகை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க படிச்சிருக்கீங்க சோசியல் சயின்ஸ்ல, தீர்க்க ரேகை, அட்ச ரேகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரியோட ஹெல்ப்பால தான். நான் ஜஸ்ட் உங்க புக்ல கொடுத்துருக்கிறத ரீட் பண்றேன். உங்க புக்ல மேப்பிங் த பிளேன், ஹவு டு யூ ரைட் யுவர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Somehow this information is enough for anyone in the world from anywhere to locate the school once studied. நீங்க இங்க இருந்து பாக்குறது இல்ல, அமெரிக்கால உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, அங்க இருந்து இந்தியாவில நீங்க எந்த ஸ்கூல்ல எந்த இடத்துல படிக்கிறீங்கிறது கூட உங்க ஃப்ரெண்டால பார்க்க முடியும். ஸோ just consider there are crores and crores of buildings on the earth, but yet we can use an address system to locate a particular person's place of study. However, interior is இப்போ நம்ம வந்து நம்பி எல்லாம் பார்த்துருப்போம். கூகுள் மேப்பை நம்பி போவாங்க, போனா அது ஏதோ ஒரு ரிவர்க்குள்ள கொண்டு போய் நம்மளை சேர்த்துரும். அது வந்து ஏதோ ஒரு சம்திங் இப்போ நடக்குதுதான் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து நம்ம எந்த ஒரு வில்லேஜ்குள்ள இருந்தா கூட, அமெரிக்கால இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க, ஜப்பான்ல இருக்காங்க, தெரிஞ்சுக்க முடியும் நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்றோம். லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மூவ் ஆன் ஆகுறது கூட எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரியோடைய லாட்டிடியூட், லாங்கிடியூட் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரியை வச்சுதான் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே, இந்த லாட்டிடியூட் இங்க இருக்கு, லாங்கிடியூட் இங்க இருக்கு,
ஸோ இந்த ஏரியா இந்த இடத்துல இருக்கு, இந்த லொகேஷன்ல மேப் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து அந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஆயத்தொலை டிவைடிங் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து எதை வைத்து செய்கிறார்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். நம்மளுடைய நார்மல் கிராஃப் ஷீட் இருக்கு இல்லையா, இந்த கிராஃப் ஷீட்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஆக்சிஸ் தான், ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஆர்டினேட் இங்கிலீஷ்ல. ஸோ எக்ஸ் அச்சு ஒய் அச்சு, ஆரிஜின் பாயிண்ட் இங்க 0.0 ஆரிஜின் பாயிண்ட். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்க வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போத் த நம்பர் எழுதிருக்கீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார் பகுதிகளை 4 கார் பகுதிகளாக 4 குவாட்ரண்ட்ஸா டிவைட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் என்ன சைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்க. சைன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ். ஓகே, குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன குறியீடுகள் உள்ளன அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த ஒவ்வொரு குவாட்ரண்ட். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இப்போ உங்களுடைய ஒரு ஒரு இடத்தை ரீச் பண்றதுக்கு 3 விதமான வழிகள் இருக்கலாம், 10 விதமான வழிகள் இருக்கலாம், 20 விதமான ரோட்வேஸ், எப்படி வேணும் ஈவென்ட்ஸ். ஒரு இடத்துல இன்னொரு இடத்தை ரீச் பண்றதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் வே தான் இருக்கணும் அப்படிங்கிறது நாட் நெசசரி. மல்டிபிள் வேஸ் இருக்கு. ஸோ அந்த மல்டிபிள் வேஸ் இருந்தாலும் கரெக்டா இப்போ நெகட்டிவ் வேல்யூஸ்ல உங்களுக்கு போய் விடுவாங்கன்னா போய் பள்ளத்துல ஒழுங்கு அப்படின்னு சொன்ன ஒரு ரிவர்ல கொண்டு போய் ரீச் ஆகும். ஸோ இந்த வழியில இந்த வேலை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா போய் ரிவர்ல ரீச் ஆகுங்க. கரெக்டான பிளேஸ் உங்களால ரீச் ஆக முடியாது. ஒரு ரிவர் வந்து அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போக முடியும். ஸோ அப்ப அந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அங்க இருக்கு. ஸோ பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா நம்ம இந்த வேவை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரூட் எடுக்காதீங்க, ஆப்போசிட் ரூட் எடுங்க. இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த சைன்ஸ்ங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது, அதாவது குறியீடுகள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே வந்து பிளஸ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ. முதலாவது காற்பகுதி. செகண்ட் குவாட்ரண்ட் சைன் கொடுக்குறேன் பாருங்க. எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ, ஒய் பாசிட்டிவ் வேல்யூ. செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ இரண்டாம் கால்பகுதி. தேர்ட் குவாட்ரண்ட் x and y both are negative values. X and y both are negative values. Fourth quadrant is sin x and y. X is positive and y is negative values. So, இப்போ 4 quadrant இருக்கு. So, இப்போ நீங்க 4 space இங்க பாயிண்ட் கூட நீங்க பிளாட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து A பாயிண்ட் இங்க பிளாட் பண்றேன், B பாயிண்ட் இங்க பிளாட் பண்றேன். இந்த புள்ளிகளை இணைக்கக்கூடிய வழி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கெல்லாம் இந்த புள்ளிகள் வந்து உங்களுக்கு உபயோகப்படுத்தப்படும். தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ற பிளாட் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து இதுல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பிளேன். இதுதான் வந்து உங்களுக்கு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஆர்டினேட் சிஸ்டம் இதுதான் உங்களுடைய கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பிளேன். அதுதான் உங்க புக்ல சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றது, பிளாட் பண்ணி அதை ஜாயின் பண்றாங்க. நீங்க பாருங்க. Plot the points in the Cartesian coordinate plane. We follow the x-axis until we reach. இது வந்து plot பண்றது எப்படி வந்து அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. In which quadrant does the following points like 3, -8 சொல்லிருக்காங்களா. நம்மளே இங்க வந்து பிளாட் பண்ணலாம். 3, x வந்து 3, y வந்து -8.
பண்ணிருக்கேன். ஸோ இதுல சிக்ஸ்க்கு மேல உங்களுக்கு போக முடியல. ஸோ வந்து இதுல இல்ல அப்படின்னா ரெண்டு டபுள் டபுள் பாயிண்ட்ஸா எடுக்கணும். ஸோ சிக்ஸ்க்கு மேல உங்களுக்கு போகல. ஓகேங்களா? ஸோ எயிட் அப்படிங்கிறது வந்து இங்க கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன பண்றது? ஃபோர்த் குவாட்ரண்ட் நமக்கு இந்த குவாட்ரண்ட்ல தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அந்த குவாட்ரண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த குவாட்ரண்ட்ஸ்லாம் வரும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பிளாட் த பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. என்ன ஷேப் கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ இதுதான் வந்து இப்ப இங்க வந்து ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும், ரெக்டாங்குலர் ஷேப் கிடைக்கும். இப்ப இங்க வந்து இந்த பிளேன்ல வந்து பிளஸ் வந்து இங்க உங்களுக்கு வந்து பிளாட் பண்ணிட்டாங்க. இங்க வந்து P பாயிண்ட் என்ன, Q பாயிண்ட் என்ன, எஸ் ஆர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5.1 எக்ஸசைஸே இவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப எக்ஸசைஸ். இந்த ஒரு சிங்கிள் சிமுலேஷன்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றது எப்படி, பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வித் ஷேப் வரும், இல்ல ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் காட்டுறாங்க, பாயிண்ட் நீங்க வந்து எழுதணும். அதாவது ஏ அண்ட் பி அண்ட் சி டி அதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் என்ன, -5, 3, 4, 3 அதை நீங்க மென்ஷன் பண்ணும். இதுதான் வந்து உங்களுடைய 5.1 எக்ஸசைஸ். ஸோ இந்த 5.1 எக்ஸசைஸ்ல 4 கொஸ்டின்ஸ் ஆக நம்ம இப்ப இந்த 4 சம்ஸையும் பார்த்துடலாமா? ஸோ நம்ம இப்ப இந்த 5.1 எக்ஸசைஸ்ல என்ன இருக்கு, தென் இந்த 5th சாப்டர்ல எதுக்காக இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பார்க்கிறோம், பிகாஸ் இந்த பிளாட் பாயிண்ட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். இது தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்தது டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுவோம், இதெல்லாமே வரும். ஸோ இதனுடைய கண்டினியூட்டி நெக்ஸ்ட் இயர்லயும் உங்களுக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சாலும் உங்களால வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இது 11th 12th நீங்க காலேஜ் போய் வந்து மேத்ஸ் எடுத்து படிச்சீங்க, இல்லை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா போனீங்கன்னா அங்க எல்லாமே இது வருவாங்க. ஸோ எக்ஸசைஸ் 5.1 இப்ப நம்ம பார்க்க போறோம். 4 சம்ஸ் இருக்கு. 4 சம்ஸ் நம்ம பார்க்கணும். Plot the following points in the coordinate system and identify the quadrants அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த குவாட்ரண்ட்ஸ்ல வருதுன்னு கேட்கிறாங்க. P-7, 6, Q7, -2, R-6, -7, S3, 5, T3, 9. ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல 9, 3, 9. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 7 வரைக்கும் வேணும், ஒய் ஆக்சிஸ்ல 9 வரைக்கும் வேணும். பிளஸ் வேல்யூஸ்ல மைனஸ் வேல்யூஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல -7, ஒய் ஆக்சிஸ்லயும் -7. அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்க வந்து நம்மளுடைய கார்ட்டீசியன் பிளேனை டிரா பண்ணி ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வரைஞ்சிடலாம். பிகாஸ் கீழே தான் நமக்கு இதெல்லாம் கம்மியா இருக்கு. -1, -2, -3, -4, -5, -6, -7, -8. 7 வரைக்கும் போதும், நான் 8 வரைக்கும் வச்சேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 7 வரைக்கும் போதும். இது எக்ஸ், இது எக்ஸ் பார், இது ஒய், ஒய் பார். ஓகே, 1, 2, 3,
4, 5, 6, 7, 8, 9, 10. Y-axis. -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9. Okay. X, Y, X bar, Y bar, X bar, Y bar, X bar. இது ஆரிஜின் பாயிண்ட். இதெல்லாம் மார்க் பண்றதுக்கு மறக்கவே கூடாது. இதெல்லாம் மார்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மார்க்கை கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ -p -7, இப்போ always first point is x and second point is y. So -7, 6 இல்லையா? Next point 7, -2. Okay. 7, -2. அடுத்தது next R point -6, -7. And next S point 3, 5. இங்க உங்களுக்கு ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றது ரொம்ப சிம்பிளா குட்டியா தான் தெரியும். பிளாட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு கரெக்டா தெரியும். 3, 9. 3, 9 சேம் இதுலயே டிராவல் பண்றாங்க. ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் always first point is x and second point is y. நம்ம பிளாட் பண்ணிட்டோம். கார்ட்டீசியன் பிளேன்ல இப்படிதான் பிளாட் பண்ணணும். நம்ம நார்மலா கிராஃபிக் இல்லாம ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த கிரிட்ஸ் இருக்காது. ஒரு கிரிட்ஸ் இல்லாம நார்மலா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம வரைஞ்சு பிளாட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் பார், ஒய் ஆக்சஸ் ஒய் பார், ஆரிஜின் பாயிண்ட் இதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம மார்க் கம்மியாகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா -7, 6 எங்க இருக்கு? P பாயிண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே. ஸோ முதலாம் காற்பகுதி, இரண்டாம் காற்பகுதி, மூன்றாம் காற்பகுதி, நான்காம் காற்பகுதி. ஸோ -7, 6 செகண்ட் குவாட்ரண்ட். Q பாயிண்ட் எங்க பிளாட் பண்ணிருக்கோம்? ஃபோர்த் குவாட்ரண்ட். R பாயிண்ட் எங்க பிளாட் பண்ணிருக்கோம்? தேர்ட் குவாட்ரண்ட். அண்ட் S பாயிண்ட் எங்க பிளாட் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். T ஆல்சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. காற்பகுதிகள். காற்பகுதிகள், காற்புள்ளிகள். ஓகே. So first question, quadrant mark பண்ணி plot point plot பண்றது. ஓகேங்களா? So next question, second question. ஆல்ரெடி உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க புக்ல. அதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, write down the average and ordinate of the following from given figure. Write down the average and ordinate of the following from given figure. Okay.
அருகிலுள்ள படம் 5.11 தரப்பட்டுள்ள கார்ட்டீசியன் தளத்தில் இருந்து பின்வரும் புள்ளிகளில் கிடை அச்சுத் தொலைவு மற்றும் செங்குத்து அச்சுத் தொலைவை காண்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த given figure என்னங்கிறது நான் போட்டுடுறேன். இது உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்கிற இமேஜ் தான் நான் வரைகிறேன். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி பாயிண்ட் என்ன, கியூ பாயிண்ட் என்ன, ஆர் பாயிண்ட் என்ன, எஸ் பாயிண்ட் என்ன, அதனுடைய ஆக்சுவலா என்ன, கோஆர்டினேட் என்ன, கிடை அச்சு தொலைவு என்ன, செங்குத்து அச்சு தொலைவு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து கிடை அச்சு தொலைவு. கோஆர்டினேட் செங்குத்து அச்சு தொலைவு. அதுதான் அந்த ஆர்டினேட். ஓகே, இப்போ பி பாயிண்ட் என்ன, 4, -4 -4 எக்ஸ்ல 4 வந்து ஒய்ல. ஓகே, -4, 4. ஸோ இந்த ஆப்சிபா எஸ் 4, ஆப்சிபா இஸ் ஈக்குவல் டு -4, ஆர்டினேட் இஸ் ஈக்குவல் டு 4. ரெண்டாவது Q பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ்லயும் 3, ஒய்லையும் 3. ஓகே, ஸோ இங்க ஆப்சிபா வந்து ஆர். ஆர் பாயிண்ட் பாருங்க, எக்ஸ்ல 4 அண்ட் ஒய்ல -2. Yes, -5 and -3. So x la -5, y la -3.
கோஆர்டினேட் இல்லப்பா, ஆர்டினேட். ஓகே, இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எப்படி வந்து எழுதுவீங்க? லாஸ்ட் கொஸ்டின்லயும் போட்டீங்க, இந்த சம்மையும் போட்டிருக்கீங்க. கன்ஃபியூசிங் எக்ஸாக்ட் இப்போ -5, -3 என்னால சடனா பிளாட் பண்றதுக்கு தப்பா இருக்கு அப்படின்னு. நீங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் பாசிட்டிவ், செகண்ட் quadrant is positive, negative. Third quadrant always both are negative. X and Y both are negative. Fourth quadrant X positive, Y negative. Second, fourth opposite. First, third opposite. Because first fully positive, third fully negative. Second one negative positive, third one fourth one positive negative. அது ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தென் ஆல்வேஸ் நீங்க வந்து எக்ஸாம் பேப்பர்லயோ இல்ல உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்ஸ்லயோ என்ன பண்ணணும்னா எக்ஸ்ல ஒரு 7, எக்ஸ்ல அதாவது எக்ஸ்ல ஒரு 7 நம்பர் வரைக்கும், ஸ்மார்ல ஒரு -7, ஒய்ல சேம் 7, ஒய் பார்ல -7 அது வரைக்கும் நீங்க வந்து ஸ்கேல் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பிளாட் பண்ணிக்கலாம் பாயிண்ட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. எப்பவுமே வந்து உங்களுடைய கல்குலேஷன் ப்ராக்ராம் பாருங்க. டைம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் ஆர் triple positive, triple negative. Second and fourth are x negative, y positive, x positive, y negative, opposite sign. ஸோ இந்த சைன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்றதும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி குவாட்ரண்ட் ஐடென்டிஃபை பண்றதும் ஈஸியா இருக்கும். இதுல ஆப்ஷனான கிடைக் அச்சு தொலைவும், ஆர்டினேட்னா செங்குத்து அச்சு தொலைவு, கிளை அச்சு தொலைவு வந்து இது ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஆப்ஷன் சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸ் ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். செங்குத்து அச்சு தொலைவு அதாவது உங்களுடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ரவுண்ட் இது வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ஆரம்பி கிளை செங்குத்து. ஓகே, அடுத்தது தேர்ட் கொஸ்டின். Plot the following points in the coordinate plane and join them. What is your conclusion about the resulting figure? அதாவது அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை வந்து நீங்க பிளாட் பண்ணுங்க. பிளாட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க இதே மாதிரி பிளாட் பண்ணுங்க. பிளாட் பண்ணிட்டு ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4வது கொஸ்டின் அப்படின்னா இந்த பிளாட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன ஜாமெட்ரி ஷேப் கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின் ஜெனரல் அப்படின்னா ஃபோர்த்தும் அப்படிதான், ரெண்டு சேம். பட் இதுல வந்து என்ன ஷேப் கிடைக்குதுன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்பெசிபிக்கலி ஜாமெட்ரிக்கல் ஷேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின்ல ஜாமெட்ரிக்கல் ஷேப்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பேரலோகிராம், ட்ரெபீசியம் எது வேணாலும் ஸ்கொயர் வரலாம், ரெக்டாங்கிள் வரலாம், ட்ரெபீசியம் வரலாம், பேரலோகிராம் வரலாம். ஸோ இதுல எது வேணாலும் உங்களுக்கு வந்து வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டினுடைய இது. தேர்ட் கொஸ்டின் நீங்க வந்து பாயிண்ட்ஸ் இந்த கோஆர்டினேட் பிளேன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு என்ன ஷேப்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். சரிங்களா? ஸோ நீங்க இன்னைக்கு சிமுலேஷன்ல வந்து பார்த்துருக்கீங்க. அந்த சிமுலேஷன் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்.
பிகாஸ் அப்போ உங்களுக்கு இது வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் இந்த கோஆர்டினேட் தான் கார்டீசியன் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டீசியன் தளம் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக் அதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது பாயிண்ட்ஸ் கொடுத்துதான் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. 2 பாயிண்ட் கொடுத்தா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன வரும், 2 பாயிண்ட் கொடுத்தா அந்த பாயிண்ட் கால்குலேட் பண்றது இப்படி ஓகேவா. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இதுக்கு மேல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்க கேட்கலாம் தான். ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.